தேர்தலுக்கு முன்னாடி வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து கிடப்பில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இனி அதை எல்லாமே ரிலீஸ் பண்ணிடுவாங்கல்ல? இல்லை, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம தலைவர் உடனே வந்து இன்னும் கிடப்பில் தான் கிடக்கு. இனி அடுத்து கிடப்பில் கிடக்கிற எல்லா படங்களுக்கும் ஒரு கால அளவீடு ஒதுக்கி ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து யாருமே பாதிக்கப்படக்கூடாது. அவங்களுக்குன்னு வந்து ஒரு கூட்டமைப்பு இருக்குது. அது சார்ந்து அவங்க பேசி முடிவெடுத்து, ஏன்னா அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாச்சு, அதை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கணுன்றது சினிமா துறை சார்ந்து தான் வந்து முடிவெடுக்கணும். நம்ம வந்து சொல்ல முடியாது. அனுமதி கொடுத்துருக்கோம், அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிறது மட்டும்தான் பொதுவான ஒரு கருத்து. முன்னாடி காலகட்டத்தில் இருந்த அரசு வந்து ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. அதாவது என்னென்னா, தமிழ் திரைப்படத்திற்கு வந்து தமிழ் மொழியில் தான் பெயர் வைக்கணும் அப்படின்னு, இல்லைன்னா வரி செலுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே காலப்போக்கில் மாறி இப்போ ஆங்கில மொழியில் எல்லாத்துலேயுமே அவங்க தலைப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சினிமாவுக்கு ஹெட்லைன் இல்லை, அதாவது வந்து இந்த அறிவிப்பை கொடுத்தது நம்ம தமிழக முன்னாள் முதல்வர் வந்து செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான். அது வந்து ஒரு அருமையான அறிவிப்பு. அது வந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து தமிழில் பெயர் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வரிச்சலுகைகள் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. தமிழ் பெயர்கள்லேயே நிறைய திரைப்படங்கள் வந்துச்சு. அதுக்கடுத்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பேர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். தேவையில்லாத பேர்கள் இதெல்லாம். இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை தமிழக முதல்வர் மீண்டும் கொடுத்தாருன்னா எனக்கு மகிழ்ச்சி. மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியல. மீண்டும் தமிழில் உச்சரிக்கிற மாதிரியான ஒரு திரைப்பட பெயர்களை சொல்லலாம். இன்றைக்கெல்லாம் பல பெயர்களை வந்து நம்ம சொல்லவே முடியல. அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னா நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன குழந்தைகள்லாம் வந்து இந்த ஷார்ட்டாக 4 எழுத்தில் சொல்கிறாங்க, 3 எழுத்தில் சொல்கிறாங்க. இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்கிறதுக்கே யோசிக்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரியான பெயர்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் மாற்றி அமைச்சு மீண்டும் தமிழில் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வந்து அழகான தமிழ்களில் பெயர்கள் வச்சாங்கன்னா நல்லா இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மற்றவங்க என்னன்றதை கமெண்டில் சொல்லுவாங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க.